தமிழக மக்களுக்கு வணக்கம். திருவைகுண்டத்தில் நடந்திருக்கின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏனால் தினமும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் அதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு என்னென்ன சித்து வேலைகளை செய்ய முடியுமோ, மீடியாவை வைத்து என்னென்ன திருவிளையாடல்களை நிகழ்த்த முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்ற விடியா பொம்மை ஸ்டாலின் அரசாங்கம். அப்போ திருவைகுண்டத்தில் என்ன நடந்திருக்கிறது? திருவைகுண்டம் என்கிற பகுதி எங்கே இருக்கிறது? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தேவேந்திரன் என்கிற அந்த மாணவன் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இது நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்றால், அவன் ஒரு கபடி போட்டியில், சமீபத்தில் நடந்த கபடி போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றான். யாருக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால், இங்கே இணைநிலை சாதி, அதாவது மாற்றுச்சாதியாக இருக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் ஆதிக்க சாதி என்று கருதக்கூடிய நிலையில் அவர்களை தோற்கடித்து விட்டான் என்ற ஆத்திரத்தில் இந்த கொலைவெறி சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்றதால் அதிர்ச்சியளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இது தென் மாவட்டங்களில் நான் பல முறை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த கேடுகட்ட ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு இதுவரையில் அவர்கள் காதில் சென்று விழுவதாக இல்லை, அவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதாகவும் இல்லை. தென் மாவட்டங்களில் பரவலாக இந்த சாதி ரீதியான பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளிக்கூடத்தில், நாங்குநேரியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறான் என்ற ஒரே ஆத்திரத்தில் அவன் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடைபெறுகிறது அப்படின்ற நிலையில், தலித் சமூகத்தைச் சேர்ந்த மாணவன் என்பதனால் அவன் மீது தாக்குதல் நடைபெறுகிறது என்ற நிலையில் இந்த கல்வித்துறை அமைச்சர் அந்த பக்கமே தலை காட்டலை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை ஏன் இங்கே பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இது போன்ற சம்பவங்கள் 1, 2 என்று நடந்தால் பரவாயில்ல, பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஆமாம், உண்மை, பல்லாயிரக்கணக்கான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க தலித் மக்களுக்கு எதிராக 1000க்கும் மேலான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இந்த சம்பவத்தையே எடுத்துப்போமே. ஒரு விளையாட்டு என்பது என்ன? ஒரு பள்ளிக்கூடத்தில் சீருடை என்பதனை எதற்காக கொண்டு வந்திருக்கோம்? ஒரு பள்ளிக்கூடத்தில் சீருடை என்பதனை கொண்டு வந்ததற்கான காரணம், அதன் பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் எந்த பின்புலத்தில் வேண்டுமானாலும் வரலாம். பொருளாதார பின்புலம் அல்லது சாதி ரீதியான பின்புலம் என்று எதிலிருந்து வேண்டுமானாலும் நீ வரலாம். எதிலிருந்து நீ வந்தாலும் கூட ஒரு பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்து விட்டாய் என்றால் சக மாணவன், நீ எல்லோரும் சமம் என்று பாவித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீருடை என்கிற அந்த யூனிஃபார்ம் என்கிற அந்த தத்துவமே கொண்டு வரப்பட்டது. அதே போல விளையாட்டு, நீங்கள் விளையாட்டு எடுத்தீங்கன்னாக்கா சர்வதேச அளவிலையும் சரி, அல்லது தேசிய அளவிலும் சரி, அல்லது மாநில அளவிலும் சரி, அல்லது மாவட்ட வட்டார அளவிலும் சரி, விளையாட்டு என்பது என்ன? விளையாட்டு என்பது நீ எந்த பின்புலத்திலையும் வந்தாலும் அதையெல்லாம் மறந்து வைத்துவிட்டு, சாதி மத இந்த வேற்றுமைகள், சாதி மத பற்றுதல்கள் இதையெல்லாம் தனியாக வைத்துவிட்டு நீ அந்த விளையாட்டில் அக்கறை செலுத்தும் பொழுது உனக்கு அவன் ஒரு சக தோழனாகவோ ஒரு சக போட்டியாளனாகவோ தான் இருப்பானே தவிர்த்து வேறு ஒரு சாதிக்காரன், வேறு ஒரு மதத்தைச் சேர்ந்தவன் அப்படின்னு இருக்காது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நம்ம ஊக்குவிக்கிறோம். ஏன் மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் விளையாட்டு போட்டிகள் இதையே நிறைய ஊக்குவிக்கிறாங்க. ஏன் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகிறது? ஏன் வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடக்குது? ஏன் வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்குது? இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா அவன் பல்வேறு பின்னணியிலிருந்து வரக்கூடியவனாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டை அவன் பிரதிநிதித்துவம் படுத்துவதாக இருக்கட்டும், ஒரு பகுதியை பிரதிநிதித்துவம் செய்வதாக இருக்கட்டும், இதெல்லாம் அவன் செய்யும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய மற்ற வேறுபாடுகள் என்பது கலைந்துவிடும். இதுதான் விளையாட்டு. அதற்காகத்தான் விளையாட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. டென்னிஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, ஃபுட்பாலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இன்னும் பல்வேறு விளையாட்டு, பாஸ்கெட் பாலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் ஏன் கொடுக்கப்படுகிறது? இதனால் தான் கொடுக்கப்படுகிறது. அப்போது அதிலேயே சாதியை புகுத்துவார்கள் என்றால், அதிலேயே இவர்கள் இந்த மாதிரியான சாதி பாகுபாடுகளை கொண்டு வருவார்கள் என்றால், அப்போ இதை களைய இந்த அரசாங்கம் முற்பட வேண்டுமா வேண்டாமா? ஒரு மாணவனை பட்ட பகலில் அவனை பஸ்ஸிலிருந்து கீழே இறக்கி அவன் விரல்களை வெட்டுகிறார்கள், அவன் முதுகில் வெட்டுகிறார்கள், அவனை சரமாரியாக வெட்டி சாய்க்கிறார்கள் என்றால், அவன் கவலைக்கிடமான நிலையில் அவன் மருத்துவமனையில் இருக்கான் என்றால், இந்த கல்வி அமைச்சர் உடனடியாக அங்கே சென்றிருக்க வேண்டுமா வேண்டாமா? உதவாநிதிக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஏன்னா உதவாநிதிக்கு போஸ்டர் ஒட்டிய ஒரே காரணத்தினால கல்வி அமைச்சரான அந்த அயோக்கிய இந்த அன்பில் மகேஷ் போயிருக்க மாட்டானா? உடனே போயிருப்பான்ல. உதவாநிதிக்கு ஒரு பிரச்சனை, அது அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதனால அதை நான் பிரஸ்தாபிக்க விரும்பலை. அந்த தனிப்பட்ட பிரச்சனைக்காக லண்டனிலிருந்து உடனடியாக விமானத்தை பிடித்து வந்தவன் தான் இந்த அன்பில் மகேஷ். அது பால்டாயில் கதை, அதை விட்டுருங்க, அதை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டாம். அப்போது அப்படியெல்லாம் வரக்கூடியவன்
இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற நிலையில ஒரு மாணவனுக்கு இந்த பிரச்சனை என்றால் இவன் ஓடி வந்திருக்க வேண்டாமா? இவன் மருத்துவமனைக்கு சென்றிருக்க வேண்டாமா? அந்த மாணவனை சந்தித்திருக்க வேண்டாமா? இந்த மாணவனுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்க வேண்டாமா? மற்ற சமயத்துல வந்துக்கிட்டு அப்படியே காலரை தூக்கிக்கிட்டு ஏன் ஏரியா அப்படின்னு பேச தெரியுதுல. ஏண்டா அயோக்கிய பயலே, நீ அங்க போயிருக்கணுமே, ஏன் போகல? நீ எல்லாம் ஒரு அமைச்சரா? போஸ்டர் ஓட்டுறதை தவிர்த்து உனக்கு வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல தோணுதில்ல. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் பொழுதுதான் ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடு என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்திருக்க ஒரு சம்பவம் என்ன, புல்லட் ஓட்டிட்டு வந்தான் ஒரு இளைஞன். எப்படி நீ புல்லட்டை ஓட்டிட்டு வரலாம்? அதுவும் வேகமாக நீ எப்படி ஓட்டிட்டு வரலாம்? எங்க வண்டி வாங்குறது அதுக்கு தானுங்க. வண்டியை இவருக்கு தான் விற்பனை செய்யணும்னு ஏதாவது சட்டத்திட்டம் இருக்கிறதா? சாலையில் இவர்கள் தான் செல்ல வேண்டும் என்ற ஏதாவது சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா? இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அதெல்லாம் மாறி இருக்கிறது. இன்றைக்கு சமூக நீதியை காக்கின்ற அரசு என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் தான் இது நடக்கிறது. புல்லட் ஓட்டிட்டு ஒருத்தன் வரான், அப்படி புல்லட் ஓட்டிட்டு நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைகள் வெட்டப்படுகின்றன அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு சமூகம்? அப்போ இந்த மாதிரி இந்த சமூகத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் இந்த பிரச்சனைகளை களைய வேண்டும் என்று நினைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு அதிகம் இருக்கிறது என்றால் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறார்களா இந்த ஆட்சியாளர்கள்? இங்கே குடிநீரின் மலத்தை கலந்தாலும் கூட அதை 2.5 ஆண்டுகள் இழுத்தடித்து அதற்கு பின்னர் யார் அந்த புகாரை சொன்னார்களோ அவர்கள் மீதே பழியை போடுகின்ற ஒரு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தலித் சமூகத்திற்கு பாதுகாப்பே இல்லை என்கிற நிலை வந்து கொண்டிருக்கிறது. இதில் சங்கத்தமிழன், அதாவது விசிகாவை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர் போட்டிருக்க பதிவை நீங்க பாருங்க. இந்த பதிவில் என்ன சொல்றாரு பாருங்க. கூட்டணிக்காக வாய்மூடி இரு என்று சொல்கிறார்கள் அப்படின்ட்டு. யார் இருக்க சொன்னது? யார் இருக்க சொன்னது? அடங்கு மறு, அத்து மீறு, திமிரி எழு என்றெல்லாம் நீங்கள் வாய்க்கு வாய் மேடைகளில் பேசினால் போதுமா? இங்கே உங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கிறது, பெருமையாக சொல்கிறீர்கள் அந்த கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்று. இவ்வாறாக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு தவறு நடக்கிறது என்றால் இதை தட்டி கேட்கக்கூட எங்களால் முடியவில்லை என்று ட்விட்டரில் வந்து நீங்கள் புலம்புவதுதான் உங்களுடைய திமிரி எழுவதா, அடங்க மறுப்பதா? இதெல்லாம் ஒரு பொழப்பா என்று மக்கள் கேட்க மாட்டார்களா? நீங்கள் உங்கள் கேள்வியை எங்கே வைத்திருக்க வேண்டும்? ஆட்சியாளர்களை சட்டையை பிடித்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும். நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் விலை போய்விட்டீர்கள். உங்களால் ட்விட்டரில் வந்து புலம்பத்தான் முடியும். அதற்கு மேல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. கேட்டால் பாஜக உள்ள வந்துடும் என்ற பூச்சாண்டியை நீங்கள் காண்பிப்பீர்கள். அதற்கு ஏற்றார் போல் பல நாடகங்கள் இங்கே அரங்கேற்றப்படும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு சமூகத்தின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கிடையாது. அந்த சமூகத்திற்கு என்ன செய்தோம் என்பதை நீ பார்ப்பதுதான் அங்கே பெருமை. இங்கே 4 எம்எல்ஏ 2 எம்பி வைத்தால் கூட எனக்கு மரியாதை இல்லை என்று புலம்புவது பெருமை கிடையாது. அவன் ஆட்சியில் அமர்வதற்கு நீதான் காரணம், நான் தான் காரணம் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல அவன் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்படி செய்வதுதான் இங்கே ஒரு ஆளுமை. அப்படித்தான் ஒரு ஆளுமை பார்க்கப்படும். அப்படியான ஆளுமையாக நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்க விலை போயிட்டு உங்கள் சமூகத்தையும் விற்பனை செய்துவிட்டு, ஆமாம் போங்க சொல்றேன், உங்கள் சமூகத்தின் உரிமைகளே விற்பனை செய்து விட்டீர்கள் இவர்களுக்கு. அப்புறம் எப்படி துணிந்து கேள்வி கேட்பீர்கள்? மிஞ்சி போனால் காவல்துறைக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிப்பீர்கள். உங்களால் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க முடியுமா? ஏன் இந்த ஆட்சியாளர்கள் அமைதி காக்கிறார்கள் என்று கேட்க முடியுமா? நாங்குநேரியில் அந்த மாணவனுக்கு அந்த பிரச்சனை நடந்த பொழுது ஏன் அங்கு கல்வி அமைச்சர் செல்லவில்லை என்று உங்களால் கேட்க முடியுமா? கள்ளக்குறிச்சியில் அங்கு இறந்தவர்கள் 3/4 பேர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற நிலையில இந்த விற்பனை செய்தவர்கள் திமுகவினர் என்று வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டை பற்றி உங்களால் துணிச்சலாக பேச முடியுமா? ஏன் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என்பதை உங்களால் கேட்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் நீங்கள் கூட்டணி என்கிற பெயர்ல விலை போய் விட்டீர்கள். அப்போ அவர்கள் அந்த கொடுமைகளை எல்லாம் ஆமோதிக்கின்ற வகையில் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு துணை போகின்ற நீங்களும் தான் இதற்கு பொறுப்பு. வெட்கி தலைகுனிய வேண்டியது நீங்கள் தான் முதலில். ஆனால் அதை செய்ய மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் சோறு தின்பவர்களாக நான் கருதவே இல்லை. இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் ஒரு அரசாங்கம் அதை உடனடியாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் ஆன விடுதலை சிறுத்தைகள் அல்லது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எல்லோரும் வாய் மூடி இருக்கிறார்கள். ஏன் என்றால் இவர்களுக்கு தேவை அந்த 4 சீட்டு,
இவர்களுக்கு தேவை பாராளுமன்றத்திலிருந்து 2 சீட்டு, இவ்வளவுதான். இதான் சத்தியமான உண்மை. இதை தவிர்த்து இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணம். இதற்காக சமூகத்தின் நலனையும் கூட விற்பனை செய்வதற்கு இந்த கேவலவாதிகள் தயாராக இருப்பார்கள், தயாராக இருக்கிறார்கள். இதைத்தான் நான் அன்றிலிருந்து இன்று வரையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதைத்தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.